ஈசாக்கின் வாழ்க்கையில் பிடித்தது என்ன தெரியுமா? தொடர்ந்து போராடுகிறவன். அல்லேலூயா. நிறைய நேரத்துல சில பிரச்சனையை பார்த்து முடங்கிடாதீங்க, தொடர்ந்து ஓடுங்க. ஆமென். உங்க முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க. உடனே ஈசாக்கு பண்றாரு, எல்லாத்தையும் மூடிட்டாங்க. நம்ம நிறைய நேரத்துல புலம்பல் பாடுறோம், எங்க நல்லா போயிட்டு இருந்தது, எங்க வாழ்க்கையை கெடுத்துட்டாங்களே, எங்க வேலையை கெடுத்துட்டாங்களே, எங்க வருமானத்தை கெடுத்துட்டாங்களே. அதை பார்க்காத, தொடர்ந்து முயற்சி பண்ணு, ஒருவனும் உன் வளர்ச்சியை தடுப்பது இல்லை. அல்லேலூயா. இந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க. அவன் மறுபடியும் தூர்த்து போட்ட துறவுகளை மறுபடியும் தோண்டினான். சொல்லுங்க, மறுபடியும் தோண்டினான். நடந்தது என்ன? படிங்க 19. பள்ளத்தாக்கு வெட்டி சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். உடனே அந்த ஊர் மேய்ப்பர்கள் வந்து இந்த தண்ணி எங்களுடையது என்று வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். மறுபடியும் ஒரு துறவு வெட்டினான். அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். உடனே அதற்கு சித்தனா என்று பெயரிட்டான். மறுபடியும் பெயர்ந்து போய் மறுபடியும் துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ரெகபோத் என்று பெயரிட்டான். போதும். அல்லேலூயா. நீங்க பார்க்கிறோம், முயற்சி எடுக்கிறான், உடனே தண்ணி வருதையா, உடனே வந்து சொல்றாங்க இந்த தண்ணி எங்களுடையது. உடனே அங்க ஏசேக்கு என்றால் வாக்குவாதம். அல்லேலூயா. ஏசேக்கு என்றால் வாக்குவாதம், சித்தனா என்றால் எதிர்ப்பு. ரெகபோத் எத்தனை பேருக்கு தேவைன்னா எல்லாரும் கை தூக்குவோம். ரெகபோத் என்றால் நான் பெருகுவதற்கு, நான் உயர்வதற்கு, நான் ஜெயிப்பதற்கு கர்த்தர் எனக்கு ஒரு வழியை உண்டாக்கினார் என்ற அர்த்தம். அப்போ ரெகபோத் எல்லாருக்கும் தேவை. ரெகபோத்தை சந்திப்பதற்கு முன்பாக சில ஏசேக்கை சந்திக்கணும், சில சித்தனாவை சந்திக்கணும். ஏசேக் என்றால் வாக்குவாதம், சித்தனா என்றால் எதிர்ப்பு. ஆமென். தேவன் எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்ததற்கு முன்பாக சிலர் வாக்குவாதம் பண்ணுவார்கள், சிலர் எதிராக எழும்புவார்கள். இந்த வாக்குவாதமோ இந்த எதிர்ப்போ உன்னுடைய ஓட்டத்தை தடுத்து விட்டால் நீ ரெகபோத்தை அடைய முடியாது. தொடர்ந்து முன்னேறி போ.